எங்க காவேரியுமே ஒரு வழியா தான் மனசுல இருக்கிற எல்லா டவுட்டையுமே இந்த பக்கம் விஜய் கிட்ட கேட்டு முடிக்கிறாங்க. அப்ப விஜயுமே அதுக்கு சரியான பதிலையும் தான் பண்ண தப்பையுமே இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவர் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. அந்த சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து காவேரிக்கு தெரியாம மறைச்சு வச்சு காவேரிக்கு அது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா அது எல்லாமே எவ்வளவு பெரிய பிளாஃபா முடிஞ்சது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து அவருமே காவேரி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டோம்னா இந்த பக்கம் காவேரிக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அப்ப விஜயோட மனசுல நம்ம மேல ரொம்பவே லவ் இருக்கு. அவர் நம்மளை ரொம்பவே நேசிச்சிட்டு இருக்காரு. அதனால தான் நமக்காக இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தான் அவசரப்பட்டு விஜய் ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் விஜயமே எங்கள் பாரு காவேரி, கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் நீ வேணும், நீ இல்லாத வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரியை ஹக் பண்ணிட்டு அவருமே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து ஒரு விதமான ரொமான்ஸ் வர ஆரம்பிக்குது. எங்கள் காவேரியுமே வந்து தான் இருக்கிற இடத்தையும் மறந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் என்ன இது, இந்த தம்பி ஆண்டா முதல்ல அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு தான் சொன்னா, இவ்வளவு நேரம் இன்னும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகத்தோட இந்த பக்கம் விஜயோட வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க விஜய் காவேரி ஹேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் திணறி போயிடுறாங்க. ஐயோ என்ன இது அபச்சாரம் இப்படி பண்றாங்களே இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு அவங்களும் டேரக்டா கீழே போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஹவுஸ் ஓனர் விஜயோட வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போட்டுட்டு போறதை பார்த்துட்டு இங்க டேரக்டா காவேரியும் இன்னொரு பக்கம் கங்காவும் சேர்ந்துட்டு அங்க என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் டேரக்டா உள்ள போறாங்க. அவங்க உள்ள போய் பார்த்தவனு தான் தெரியுது இங்க விஜயும் காவேரியும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களே மறந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க லவ்வும் சிங்க் ஆனதுனால அவங்களால அந்த நிமிஷத்தை ஏத்துக்க முடியாம அப்படியே மறந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த உடனே இந்த பக்கம் சாரதாக்கு, பாத்தியாடி நான் சொன்னேன்ல கண்டிப்பா இந்த பையனை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போயிருவா, நம்மளை பத்தினா அவளுக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க போய் கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கங்காக்குமே அங்க போய் அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருது. ஏன்னா அங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க சாரதா பேசுறத பார்த்த உடனே மறுபடியுமே கங்கா கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீ வாமா பாத்துக்கலாம் வா, அவ கண்டிப்பா வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சாரதாவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சாரதாவுமே இது எதை பத்தியுமே கண்டுக்காம ரொம்பவே டென்ஷனோட, பாத்தியாடி இவளுக்குலாம் நம்ம மேல அக்கறையே கிடையாதுடி, இப்ப கூட பாரு அவ இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இத்தனை பேர் வராங்களே நிக்கிறாங்களே பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம எப்படி நின்றுட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் காவேரி இந்த பக்கம் தன்னோட அம்மா உள்ள வந்துட்டு போறதை பாக்குறாங்க. உடனே டக்குன்னு பார்த்துட்டு போட்டுட்டு இந்த பக்கம் விஜய் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயமே என்னாச்சு காவேரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ஆண்டி வந்ததை நம்ம பார்க்கவே இல்லையே, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட கையை பிடிச்சிட்டு டேரெக்டாக சாரதாவோட வீட்டை பார்த்து போகிறாங்க. அப்போ இந்த பக்கம் காவேரியுமே எங்க பாருங்க எங்கள் அம்மா வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா உங்களை ஏற்றுக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட விஜயமே, எங்கள் பாரு காவேரி, நான் உன்னை உன் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக ஒன்றை மட்டும் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், உன் ஃபேமிலியை என் கூட வந்தாகணும், ஏன்னா எனக்கு உன் ஃபேமிலியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால கண்டிப்பா அவங்களும் நம்ம கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க காவேரியோட கையை பிடிச்சி டேரக்டா இங்க சாரதா கிட்ட இழுத்துட்டு போறாங்க. அப்ப சாரதாவுமே இந்த பக்கம் இந்த பையன் வந்து என்ன பேச போறானோ தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட தான் இந்த பக்கம் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே இந்த பக்கம் டேரக்டா காவேரியை கொண்டு வந்து சாரதா கிட்ட விட்டுட்டு, இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா வந்து காவேரி என் கூட நான் கூட்டிட்டு போவேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் காவேரியை மட்டும் தனியா கூட்டிட்டு போக மாட்டேன், கண்டிப்பா காவேரியோட சேர்த்து உங்களையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே இங்க சாரதாவுமே, இங்க பாரு தம்பி, உனக்கு காவேரி மேல விருப்பம் இருக்கு, காவேரிக்கு உனக்கு மேல விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, எங்களை விட்டுருங்க, சொல்லப்போனா எங்களை மறுபடியும் உங்க பிரச்சனைகளை இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரம் இங்க காவேரி, ஏமா இப்படிலாம் பேசுற, இந்த மாதிரி நீ இல்லாம நான் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சாரதாவுமே இங்க காவேரியை பார்த்து ஒரு முறப்பு தான் முறைச்சாங்க. 5 நிமிஷம் அப்படியே காவேரி சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே இந்த பக்கம் விஜயுமே, இங்க பாருங்க உங்க கண்ணுல ஒரு பவர் இருக்கு, அதனாலதான் உங்க கண்ணை பார்த்த உடனே காவேரி சைலண்ட் ஆயிடுறா, ஆனா அந்த பவர் என்கிட்ட வேலை செய்யாது, கண்டிப்பா நீங்க எல்லாரும் என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்ப கரெக்டா இன்னொரு பக்கம் கங்காவுமே, இங்க பாருங்க விஜய், நீங்க மறுபடியும் அடம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு காவேரி பிடிச்சிருக்கா, நீங்க தயவு செஞ்சு காவேரி கூட்டிட்டு போங்க, நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி நீங்க காவேரி இங்க விட்டுட்டு எங்களையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாருங்க கோது, அதாவது எனக்கு வந்து இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்து பழக்கமே கிடையாது, உங்க குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லப்போனா எனக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் கிடைச்சது, அந்த எண்ணத்துக்காக தான் நான் உங்க ஃபேமிலி எனக்கு கண்டிப்பா வேணும்ன்றேன், என்னோட பலமே உங்க ஃபேமிலி தான், கண்டிப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், அதனால நீங்க கண்டிப்பா என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே எப்பவும் போல கங்காவுமே, ஏங்க அந்த சின்ன வீட்டுல எப்படிங்க குடியிருக்க முடியும், ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ அதுக்காக நாங்க வீடு பார்க்கறத வேற ஆல்ரெடி தாத்தா கிட்ட சொல்லியிருந்தோம், நீங்க மறுபடியும் எங்களை அங்க வான்னு சொல்றீங்க, எப்படிங்க அந்த சின்ன வீட்டுல வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயுமே, நீங்க கவலையே படாதீங்க, நீங்க அங்க வரும்போது அந்த வீடு பயங்கர
பெருசா இருக்கும். ஏன்னா நீங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த வீட இடிச்சு பக்காவா கட்ட சொல்லிட்டேன். நம்ம 2 வீட்டையும் ஒண்ணா சேர்க்கிற மாரி அத ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெட்ரூமு, தனித்தனி அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி பக்கா பங்களாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 வீடு இப்போ ஒண்ணா இணைஞ்சிருக்கோம். நீங்களும் நாங்களும் தனியா இருக்க அவசியமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் ரொம்பவே ஓப்பனா பேசிட்டு இருக்காரு. இது கேட்டோனே இந்த பக்கம் வந்து கங்காக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த மனுஷன் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே வெடிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சாரதாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. தம்பி, சும்மா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. உங்களுக்கு காவேரி கூட்டிட்டு கிளம்புனா கிளம்புங்க. இல்ல அப்படின்னா நீங்க கிளம்பிருங்க. எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு விஜயுமே, இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் இங்க காவேரி கூட்டிட்டு கிளம்ப தான் போறேன். ஆனா காவேரியை நீங்க தான் கூட்டிட்டு வர போறீங்க என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அவரோட ரூமுக்குள்ள போயிடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க மாமியுமே வந்து விஜய் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எங்க மாமாட்ட போய் கீழே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா மாமாவும் ஷாக் ஆயிட்டு, என்னது அந்த பிள்ளையாண்டா அப்படி பண்றாளா, இல்லையே அவன் நல்ல பையனாச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே எங்க மாமி பார்த்துட்டு போன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு முதல்ல மாமி கிட்டையும் மாமா கிட்டையும் நம்ம விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கீழே போறாங்க. கீழே போனது மட்டும் இல்லாம எங்க மாமியும் மாமாவையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க மேல நடந்த விஷயத்தை பார்த்து நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஆனா அதுக்கான காரணம் என்ன நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் தன்னை பத்தியும் இங்க காவேரியை பத்தியும் காவேரி குடும்பத்தை பத்தியும் எல்லா உண்மையும் ரொம்பவே ஓப்பனா பேசுறாரு. இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் மாமிக்கும் மாமாக்கும் தெரியுது, ஓஹோ அப்ப நீங்க 2 பேரும் ஒரே குடும்பம் தானாடா, ஏண்டா உன் ஆத்துக்காரி ஏதோ ஊடல்ல இருக்கான்னு சொன்னேன், அப்ப ஊடல்ல பக்கத்திலே தான் வச்சிருக்கியாடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மாமாவும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பக்கம் விஜயுமே, ஆமா மாமா, என் ஆத்துக்காரிலாம் என் கூட வர்றதுக்கு தயாரா தான் இருக்கா. ஆனா என் ஆத்துக்காரியோட அம்மா தான் ரொம்பவே என் மேல கோவமா இருக்காங்க. அதனால தான் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி மறுபடியுமே எங்க குடும்பத்தை ஒன்னு சேர்க்கணும்னு போராடிட்டு இருக்க மாமா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் மாமாக்கும் மாமிக்கும், ஏன்டா அம்பி இதை வந்தவொடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் தான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மாமியும் மாமாவும் இங்க விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் விஜயுமே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எனக்காக என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை கேட்ட மாமியுமே, டேய் விஜய், எங்ககிட்டே சென்டிமெண்டாடா, நீ பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் வந்து எங்ககிட்ட சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி விடு, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத, உங்கள் 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை, அது மட்டும் இல்லாமல் உன் மனைவியையும் உன் கூட சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் மாமாவும் மாமியும் விஜய்க்கு வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் இங்கே விஜய்க்கு புத்துணர்ச்சியே வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டேரெக்டாக தாத்தாக்கு கால் பண்ணி இங்கே விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவேரி தங்கிட்ட வந்ததும் காவேரி மனசுல இருக்கிற எல்லா டவுட்டையுமே விஜய் வந்து ரொம்பவே கிளியர் கட்டா அதை கிளியர் பண்ணதையும் வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட தாத்தாவுமே, பரவாயில்லப்பா, காவேரி இனிமேல் உன் கூட வந்துட்டானா எல்லாமே சரியாயிடும், அது மட்டும் இல்லாம காவேரி குடும்பமும் வந்து சமாதானம் ஆயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயுமே, தாத்தா நான் காவேரியை மட்டும் கூட்டிட்டு வர மாட்டேன், காவேரி குடும்பத்தோட சேர்த்து தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே வந்து பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் வந்து தாத்தா பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே எப்பவும் போல இங்க ஒட்டு கேட்கிற ராகினி ஓரமனு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்க ராகினிக்கு மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ அப்போ விஜய் வந்து காவேரியை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, போச்சுரா, இது அப்படியே போச்சுன்னா அந்த பெரிய பிரச்சனை ஆயிடுமே, எப்படியாவது இங்க காவேரியோட குடும்பத்தை வச்சு காவேரி விஜயும் பிரிக்க வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களோட மைண்ட்ல ஒரு பக்காவான ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. முதல்ல விஜய் எங்க தங்கியிருக்கான் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கரெக்டா நம்ம நிவின் வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா நிவின் மூலமாவோ இல்ல நிவின் அம்மா மூலமாவோ எப்படியாவது விஜய் தங்கி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு வெண்ணிலாவை கொண்டு போய் நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும். சொல்ல போனா வெண்ணிலா அங்க போனா மொத்த குட்டையும் உடைச்சு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி இங்க ராகினியுமே மறுபடியுமே காவேரியும் விஜயும் பிரிக்கிறதுக்காக ஒரு பக்கா பிளான போட்டு வெண்ணிலாவையும் விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பயங்கரமா தயாராயிட்டு இருக்காங்க.